வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்களின் இரண்டாவது மலர். இந்த நாவல் கிடைத்ததனால் இதை படிக்கலாம் என்று ஒரு ஆவலில் படிக்கிறேன். இது லட்சுமி அம்மா அவர்கள் கடைசியாக எழுதிய நாவல் என்று பதிப்புரையில் கண்டேன். அவர்கள் சொல்லியது: தமிழை தெய்வமாக வழிபடுகிறேன், தமிழ் சொற்களே தெய்வாம்சம் பெற்றவைகளாக கருதுகிறேன். அதனால்தான் அமங்கலமான சொற்களை நான் உபயோகப்படுத்துவதில்லை என்று அடிக்கடி கூறுவார் அமரர் லட்சுமி அவர்கள். மருத்துவம் படித்து MBBS பட்டம் பெற்றவர். கைராசிக்கார டாக்டர் என்ற பட்டத்தையும் சென்னை வாழ் மக்களிடையே பெற்றிருந்தார். மருத்துவத்துறையிலேயே அவரது கவனம் முழுவதும் சென்றிருக்குமானால் செல்வ திருமகளாக அவர் வாழ்ந்திருப்பார். ஆனால் தமிழ் இலக்கியத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழுப்பல்லவாய் ஏற்பட்டிருக்கும் அமரர் லட்சுமி தமிழ் பற்றி மிக்கவராக இருந்தார். அதனால்தான் அன்பையும் பண்பையும் கருணையையும் போதுகின்ற கருத்துக்களை கொண்ட 100க்கும் மேற்பட்ட நெடுங்கதைகளையும் 1000க்கு மேற்பட்ட சிறுகதைகளையும் 10க்கு மேற்பட்ட மருத்துவ நூல்களையும் எழுதி தமிழ் இலக்கியத்திற்கு அணி செய்தார். தமிழ் பண்பு மிளர தமிழ் மண் மனம் கமிழ எழுதி வந்த லட்சுமி அவர்களின் கடைசி நாவல் இந்த இரண்டாவது மலர். தேவி வார இதழில் தொடர்கதையாக வெளிவந்து கொண்டிருந்த இந்த நாவலை முழுவதுமாக முடிக்காது அமரராகிவிட்டார் அவர். அவர் விட்டு சென்ற பணியை நிறைவு செய்து இந்த நாவலை முடித்து கொடுத்தவர் திருமதி நித்யாமூர்த்தி அவர்கள். இவர் அமரர் லட்சுமி அவர்களின் இலக்கிய பணிக்கு உறுதுணையாக இருந்தவர் மட்டுமல்ல, அவருடைய பாசமிகு சகோதரியும் ஆவார். சமுதாயத்தில் பெண்களுக்கு ஏற்படும் கொடுமைகளை பற்றி ஆவேசமாக எழுதி வந்தவர் அமரர் லட்சுமி அவர்கள். இந்த நாவலில் பணம், அந்தஸ்து என்ற ஆணவம் பிடித்த பெண்ணால் குடும்பத்திற்கு ஏற்படும் தீமைகளையும் அதனால் அவதிப்படும் கணவனையும் படம் பிடித்து காட்டுகிறார். ஆகவே இந்த நாவலின் பதிப்புரையில் உள்ளதை நான் படித்தேன். அதனால் இதில் படிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டேன். இதற்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இரண்டாவது மலர் லட்சுமி அம்மா அவர்களின் இரண்டாவது மலர். அத்தியாயம் 1. வசுந்தரா தன் அறையிலிருந்து அழகு மேஜையை ஒட்டிய ஆளுயர கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். பளிச்சென்று சூரியன் புறப்பட்ட சிறிது நேரம்தான் சென்றிருந்தது. வழக்கம் போல நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வெளியே செல்ல ஆயத்தமாகியபடி தன் அலங்காரத்தை கண்ணாடியில் சரிபார்த்து கொண்டிருந்தாள். 40 வயதை தாண்டியவள் என்று யாரும் கண்டு கொள்ள முடியாதொரு தோற்றம். கண்களின் கடை ஓரங்களில் கூட லேசாக திரை விழாது இளமை பொலிவு, சிறிதும் அழியாத முகம், கச்சிதமான உடல்கட்டு, சாயம் தேவைப்படாத கருத்த அடர்ந்த சுருண்ட கூந்தல், அவளது தாய் வழி பாரம்பரியமாக வந்த சொத்து. சிறிது தூக்கி நின்றார் போல் முகவாயில் தெரிந்த ஆணவத்தையும் கோடி பெருமான சொத்துக்களையும் தந்தை அவளுக்கு விட்டு போயிருந்தார் என்பது ஊர் அறிந்த உண்மை. கஞ்சியில் விரைத்து பெட்டி போடப்பட்ட வங்காளத்து நூல் சிலையில் மாறாப்பை இழுத்து முந்தானியை ஒழுங்கு செய்து கொண்டாள். நெற்றியில் பளிச்சிட்ட குங்குமப்பொட்டை இடது கை மோதிர விரல் நகத்தால் சரி செய்து கொண்டாள். லேசான ஒப்பனையில் பொலியுடன் தெரிந்த தன் முகத்தை இன்னொரு தடவை நன்றாக பார்த்து கொண்டாள். தொழிற்சாலைக்கும் அலுவலகத்துக்கு மேற்பார்வைக்கும் அவள் அன்றாடம் சாதாரண நூல் சேலையைத்தான் உடுத்தி செல்வது வழக்கம். திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற வைபவங்களில் கலந்து கொள்ள செல்லும்போது காஞ்சிபுர பட்டு சேலையை அணிந்து கொண்டு செல்வாள். ஆனால் வங்கியில் லாக்கரில் பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருக்கும் வைர நகைகளை வாரி தன் மீது போட்டு கொண்டு போவதை நிறுத்தி எத்தனையோ காலமாகிவிட்டது. கழுத்தில் தங்க தாலிச்சரரும் காதில் சிறிது வைரத்தோடும் வலது கையில் 2 தங்க வளையல்களும் இடது கையில் கடிகாரமும் தான் அவளது நித்தியப்படி ஆபரணங்கள். ஆனாலும் அவள் முகத்தில்தான் எத்தனை பரம்பரை பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவளாச்சே, அந்த துடுக்கு மறைந்து போகாதே. பேச்சில் எத்தனை அழுத்தம், எத்தனை அதிகாரம். மாடியில் அவளது அறை கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் பங்களாவில் இருந்த அத்தனை ஆட்களும் எப்படி அடங்கி ஒடுங்கி போனார்கள். தன்னால் தனியே எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்ற துணிவுடன் அவள் நிமிர்ந்து நடந்தாள். யாருக்கும் அஞ்சாத ஒரு துணிவு நெஞ்சு முழுவதும் நிறைந்திருந்தது. முதல் நாள் இரவே அவள் மனதில் மறுநாள் கவனிக்க வேண்டியவை பற்றி ஒரு அட்டவணை உருவாக்கிவிடும். அலாரம் கடிகாரம் தேவையில்லை அவளுக்கு. குறித்த நேரத்தில் எழுந்து விடுவாள். அவர்கள் வீட்டில் அப்பா இருந்த காலத்திலிருந்து தொடர்ந்த பழக்கங்கள் பல எண்ணமும் அமுலில் இருந்தன. அவளது தந்தைக்கு தமது வியாபாரத்தை கவனிக்கவே
பொழுது இருக்கவில்லை. ஆனாலும் தெய்வ பக்தி நிறைந்தவர் என்பதை வெளிப்படையாக காட்டிக்கொள்வதில் ஒரு ஆசை. திருச்சியில் அவர்கள் வசித்த காலத்தில் அவர்களது வீட்டில் ஒரு பெரிய பூஜை அறை இருந்தது. அதில் எல்லா தெய்வ படங்களும் தேக்கு சட்டத்தில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. நாள் பூராவும் எரிந்த பெரிய 2 வெண்கல குத்து விளக்குகள் இடையே சலவைக்கல் பீடத்திலே விநாயகப் பெருமான் சிலை வடிவில் வீற்றிருந்தார். தினசரி படங்களை துடைத்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து கூட நிறைய குவியலாக வேலையால் கொண்டு வந்த வாய்ப்படி அருகே வைத்துவிட்டு போகும் மலர்ச்சரங்களை எடுத்து அணிவித்து அர்ச்சனை செய்து சமையலால் பவ்யமுடன் கொண்டு வந்து வைக்கும் பாலை நிவேதனம் செய்துவிட்டு கற்பூரத்தட்டுடன் வீட்டு எஜமானருக்காக காத்து கொண்டு நிற்க ஒரு அர்ச்சகர் அமர்த்தப்பட்டிருந்தார். மாடியிலிருந்து அப்பா இறங்கி வந்ததும் நேரே பூஜை அறைக்கு தான் செல்வார். அர்ச்சகர் கற்பூர ஜோதியை காட்டியதும் தெய்வ படங்களை வணங்கி ஜோதியை கும்பிட்டு திருநெற்றை வாங்கி நெற்றியில் அப்பிக்கொள்வார். பின்னர் காஃபி பலகாரம். அதற்கு பின்னர் வியாபாரத்தை கவனிக்க புறப்பாடு. அந்த பழக்கத்திலே வளர்க்கப்பட்டவள் அப்பாவின் ஒரே மகளான வசுந்தரா. இங்கே பட்டணத்திலும் அவளது பங்களாவில் ஒரு பெரிய பூஜை அறை இருந்தது. அதே விநாயகர் சிலை, விளக்குகள், தெய்வ படங்கள். ஆனால் தரையும் சுவர்களும் சலவை கற்களால் இழைக்கப்பட்டு பார்க்க மிக அழகாக இருந்தது. நித்திய பூஜைக்கு அவளும் ஒரு அர்ச்சகரை சம்பளத்திற்கு அமர்த்தியிருந்தாள். திருச்சி அர்ச்சகரைப் போல கரகரத்த குரலில் அவர் ஓங்கி கத்தி பூஜை செய்யவில்லை. வசுந்தராவுக்கு அதிக ஓசை பிடிக்காத சங்கதி. நாளின் பெரும் பகுதியை தொழிற்சாலையின் சத்தத்திலும் அலுவலகத்து டைப்பு இயந்திரங்களின் ஓசையிலும் கழித்து விட்டு வீடு திரும்புவதாலும் என்னவோ வீட்டில் அவள் அமைதியை பெரிதும் விரும்பினாள். அவளது பிரியமான அல்சேஷன் நாய் மகி அதிக சத்தத்துடன் குறைத்தால் கூட கோபம் கொண்டு அடக்குவாள். அதனால் அவர்கள் வீட்டு பூஜை அறையில் அர்ச்சகர் மெல்ல பொழியும் மழை ஜன்னல் கண்ணாடியை தட்டுவது போன்று சன்னமான குரலில் அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு அம்மாவின் வரவுக்காக அமைதியாக காத்து கொண்டிருந்தார். படுக்கை அருகே கிடந்த மேஜை மேல் வைத்திருந்த தனது தோல் பையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் வசுந்தரா. அந்த பைக்குள் அவள் படிக்க உபயோகிக்கும் கண்ணாடி கூண்டு, தேவைப்பட்ட சில்லறைகள் கொண்டதொரு சிறு மணி பர்ஸ், பேனா, பென்சில், கைக்குட்டைகள். இடைவேளையின் போது முகம் கழுவி தன்னை சீராக்கி கொள்ள சோப்பு, சீப்பு, பவுடர், காம்பேக்ட், முதற்சாயம் இத்தியாதிகள் கொண்டதொரு பூ போட்ட அழகான சிறிய பிளாஸ்டிக் பை. அவளுடைய அன்றாட அலுவல்களை பற்றிய குறிப்புகள், முக்கியமான தொலைபேசி எண்கள் கொண்டதொரு டைரி. காலை 10 மணி அளவில் அவள் தேநீருக்கு பதில் பழரசத்துடன் சாப்பிடும் விட்டமின் மாத்திரைகள் கொண்ட சிறு டப்பா முதலியன இருந்தன. இரவு படுக்கு போகும் முன் அவள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து தவறி விட்டு போவதை எடுத்து வைத்துவிட்டு தான் உறங்கச் செல்வது வழக்கம். அடடா, விட்டமின் மாத்திரை டப்பாவை வீட்டில் வைத்து விட்டு மறந்து வந்திருக்கிறேனே, கைக்குட்டைகளை மறந்து விட்டேனே என்று ஆதங்கப்பட சந்தர்ப்பமே அவள் ஏற்படுத்தியதில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒழுக்கமானதொரு கட்டுப்பாட்டுக்குள் அடக்கி வாழத் தெரிந்தவள். தொழிற்சாலையிலிருந்து வீட்டு காரியங்கள் வரை எல்லாம் ஒழுங்காக எண்ணெயிட்ட எந்திரமாக தங்கு தடையின்றி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள். மெல்ல ஓசைப்படாத அறைக்கதவை திறந்து வெளியே வந்தாள். அடுத்த அறையில் மூடியிருந்த கதவை மெல்ல விரல்களால் தட்டினாள். அம்மா, தயாராகிட்டேன் என்றொரு குரல் இனிமையாக உள்ளே இருந்து ஒலித்தது. கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் வசுந்தரா. அன்று தன் மகள் சம்யுக்தாவுடன் அவள் தங்களது தொழிற்சாலைக்கு போவது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பரீட்சை முடிந்ததும் நிம்மதியாக தன் அறையில் கைவிரல் நகங்களை கடித்து கொண்டு நாவல் புத்தகங்களுடன் படுக்கையில் சாய்ந்து கொண்டு பொழுதை கழிக்க விரும்பிய மகளுக்கு அதிர்ச்சியை தந்தாள் தாய். முதல் நாள் இரவு சாப்பாட்டின் போதே வசுந்தரா சொல்லிவிட்டாள். BA பரீட்சை முடிவடைந்து விட்டது. அதன் விளைவு என்ன என்று தெரிய நீ வீட்டோடு தங்கியிருக்க தேவையில்லை. தனியாக நான் இருப்பேன்னு கவலைப்படுறீங்களாம்மா? கூட துணைக்கு ரத்னா இருக்காங்களே. வசுந்தரா குழந்தையாக இருந்தபோது வீட்டில் வேலைக்காரியாக சேர்ந்தவள் ரத்னா. இன்னமும் அந்த வீட்டவர்களுடனே ஒட்டி கொண்டிருக்கிறவள்.
ஆரம்ப நாளில் அடுக்கலையில் உதவியாளாக அமர்ந்திருந்தவள் படிப்படியாக வேலை உயர்ந்து குழந்தையை பார்த்து கொள்ளும் மாயாவாக மாறி இப்போது வீட்டின் எல்லா வேலைகளையும் மேற்பார்வை செய்யும் ஹவுஸ் கீப்பர் தகுதியை எட்டிவிட்டிருக்கிறவள். அத்துடன் வயசு பெண் சம்யுக்தா கல்லூரி நின்று திரும்பியதும் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டவள். மேஜராகிவிட்ட பெண் நீ, மேலும் படித்தவள். உன்னையே நீ காத்து கொள்ள தெரிஞ்சு கொண்டிருப்ப. துணையை பற்றி நான் நினைக்கலை. உன் பிற்காலத்தை பற்றி தான் எனது இப்போதைய அக்கறை. அதை பற்றி இப்போ ஏன் கவலைப்படணும் அம்மா? உன் வயசிலே அப்பா எனக்கு கொடுத்த பயிற்சியால் தான் இப்போ என்னால் இந்த தொழிற்சாலை, அலுவலகம், வீடு எல்லாத்தையும் நிர்வகிக்க முடிகிறது. அதனாலே உனக்கு நான் நாளையிலிருந்து பயிற்சி தரப்போகிறேன் அம்மா, முனிகினாள் சம்யுக்தா. சோம்பேறித்தனம் எனக்கு பிடிக்காத சங்கதி, தெரியும் இல்லையா? நாளை காலையில் 6 மணிக்கே நீ எழுந்து தயாராகிடணும். மேக்ஸி, கப்தான், பேண்ட், சட்டை, சுடிதார், குர்தா இதைகளையெல்லாம் வீட்டில் வச்சுக்கோ. ஆஃபீஸுக்கு புடவை கட்டி கொண்டு வரணும். எளிமையாக உடுத்திக்கிட்டு வரணும். வெயில் கொளுத்தாது, அதனால் நூல் சேலையை உடுத்திக்கோ. வெயில் கொளுத்துறது, அதனாலே நூல் சேலையை உடுத்திக்கோ. கண்களை அரையறாப்பால் கலர் புடவைகளை அலுவலகத்துக்கு உடுத்தக்கூடாது. இதமான வண்ணத்தில் சேலையும் லேசான ஒப்பனையுமாக வரணும். தொழிலாளிகளும் அலுவலக ஊழியர்களும் பார்த்தால் உன்னை தங்கள் பிற்காலத்து எஜமானியாக மதிக்கிறாற்போல் கௌரவமாக நடந்துக்கணும். அசட்டு சிரிப்பு, அனாவசிய பேச்சு எதுவும் கூடாது, தெரியுமா? படப்படத்தால் அன்னை. தலையை ஆட்டினாள் சம்யுக்தா. நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவள் தாயின் ஆதிக்கத்தில்தான் வளர்ந்தவள். தயாராயிட்டியா? கேட்டபடி உள்ளே நுழைந்தவள் மகளை ஏற இறங்க பார்த்தாள். இதயத்து நரம்பினை யாரோ சுண்டி இழுப்பது போன்ற வேதனை கலந்ததொரு இன்ப உணர்வு நெஞ்சை நிறைப்பதை உணர்ந்தாள். சம்யுக்தா உயரமான ஒடிசலான தோற்றமுடைய பெண். ரோஜா வண்ண வாயல் புடவையில் அவள் இன்னமும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்து விட்டது போன்று தோட்ட சுவர் ஓரமாக வளர்ந்து நிற்கும் ரோஜா செடியில் மலர்ந்து நிற்கும் கொத்து பூவில் ஒன்று தென்றனுடன் மெல்ல அசைவது போன்ற மிக அழகாக தெரிந்தாள். பெற்றவளுக்கு உள்ளூர் மகா திருப்திதான். நல்லவேளை, தோற்றத்தில் மகள் அந்த மனிதனை கொள்ளாது. அந்த மனிதன் என்பவர் அவளது கழுத்தில் 3 முடிச்சுகள் போட்ட அப்பாவி. அவரை எண்ணி அடிக்கடி பெருமூச்சுடன் பற்களை கடிப்பாள் அவள். மகள் தன் சாயலை கொண்டு வளர்ந்து நிற்பதை பார்த்து மனதிற்குள் பூரித்து போனாள். குணத்தில் எங்கேயாவது அவரை கொண்டு விடப் போகிறாளே என்று உள்ளூர ஒரு துளி கவலை அவளுக்கு எப்பொழுதும் இருந்தது. அதை மாற்றவா முடியாதே? கொட்டி புழுவை கூட குளவியாக்கிவிட முடியும் என்பார்களே. அவளது ஆலோசனையில் இன்னும் கொஞ்ச நாளில் சம்யுக்தா அம்மாவின் மகளாகிவிட மாட்டாளா என்ன? மகளுடன் கீழே இறங்கி வந்தாள். அர்ச்சகர் தீபாரதனை காட்டி தட்டை அவர்கள் முன் நீட்டினார். கற்பூர ஜோதியை அம்மா வணங்கிய பின் மகள் தொட்டு கண்களில் ஒத்தி கொண்டாள். வழக்கமாக தமக்கு கிடைக்கும் பிரசாத பொருள்களை துணிப்பையில் திணித்து கொண்டு அர்ச்சகர் பெரியதொரு கும்பிடு போட்டு விட்டு கிளம்பினார். சாப்பாட்டறையில் வந்து இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். அங்கே கூட கடுமையானதொரு கட்டுப்பாடு அனுசரிக்கப்பட்டது. வசந்தா உட்காரும் நாட்களில் மகள் கூட தப்பி தவறி உட்கார்ந்து விடக்கூடாது. அவளது தட்டு, தேநீர் கோப்பை, டம்ளர் எல்லாம் தனியானவை. வேறு யாருக்கும் தவறி போய் சமையலால் வைத்துவிடக்கூடாது. சமையல்கார குப்புசாமி இட்லி, சட்னி, சாம்பார் பாத்திரங்களை மரத்தட்டில் சுமந்து கொண்டு விரைவாக வந்தார். கடைக்கண்ணால் அவரை கவனமாக பார்த்தாள் வசுந்தரா. அவர் சமையலறையில் அரைக்கை பனியனும் மடித்து கட்டப்பட்ட கறி படிந்த வேட்டியுமாக அலங்கோலமாக இருந்தால் கூட அவள் அக்கறை கொண்டதில்லை. ஆனால் உணவு பரிமாறும்போது பளிச்சென்று சுத்தமான வெள்ளைச்சட்டையும் வேட்டியுமான அலங்காரத்திலே இருக்க வேண்டும். கை நகங்களில் அழுக்கும் கரியுமாக வந்து நிற்கக்கூடாது. அப்படி ஒரு கண்டிப்பான உத்தரவு. சூடான இட்லிகளை வைத்து நெய்யை ஊற்றி சாம்பார் கிண்ணங்களை அருகில் நகர்த்தி வைத்து சட்னியை அளவோடு பரிமாறினார் அவர். 2 போதும்னு நான் சொல்லியிருக்கிறப்போ 3 இட்லி வச்சுருக்கீங்களே, எதுக்கு? வசுந்தரா அதட்டினாள். ரொம்ப சின்னதாக வாத்துட்டேன். அம்மாவுக்கு சீக்கிரம் பசிக்குமேனுட்டு மென்று விழுங்கினார் குப்புசாமி. என் வீட்டு சாப்பாட்டை எனக்கு உபச்சாரம் செய்து போட தேவையில்லை, சொன்னது செய்யும் என்றபடி அதிகமான அந்த ஒரு இட்லியை எடுத்து மகளது தட்டில் போட்டாள். சம்யுக்தாவுக்கும் 2 போதும்.
உடம்பை கச்சிதமாக வச்சுக்கணும். ஊர்பட்டதை தின்னுட்டு பருத்து போகக்கூடாது. அவள் சொன்னபடியே செய்துவிட்டு காப்பியை மிதமான சூட்டில் ஆற்றி எடுத்து வர அவர் அடுக்கலைக்கு சென்று விட்டார். வீட்டு வேலையாட்கள் அனைவரையும் விரட்டி அடித்து கடுமையாக பேசி வேலை வாங்கும் இந்த அம்மா தொழிற்சாலையில் எப்படி தொழிலாளிகளை நடத்துகிறாங்க? எண்ணியபடி இட்லியை பிட்டு சாம்பாரில் துவைத்து விழுங்கினாள் சமீக்தா. யாரும் அருகில் இல்லாத போது அம்மாவிடம் அதை சொல்ல வேண்டும் என்றதொரு துடிப்பு ஏற்பட்டது. அம்மா, போன ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்க்க இங்கே என் கல்லூரி தோழி ஒருத்தி வந்தாலே, நினைவிற்கா? ஒட்டடை குச்சி போல ஒரு கருத்த பெண் வந்தாலே, அவளைத்தானே சொல்கிற? அவள் என்னிடம் பேச்சு வாக்கிலே அன்னைக்கு கேட்ட ஒரு கேள்வி என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கம்மா. என்ன கேட்டால்? அதட்டினாள் வசுந்தரா. உன் அப்பா உங்களோட இல்லைன்னு கேள்விப்பட்டேன், உண்மையானு கேட்டா. நீ என்ன சொன்ன? அவர் இருக்கிற இடமே எங்களுக்கு தெரியாது, கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு அவர் வெளியே போய் பல ஆண்டுகள் ஆச்சுன்னு சொன்னேன். அவசியம் அவளுக்கு நம்ம வீட்டு சங்கதி தெரிஞ்சாகணுமா? இந்த மாதிரி வம்பிகளோட சிநேகிதம் உனக்கு தேவையில்லைன்னு நான் எச்சரிச்சிருக்கேனே, மறந்து போச்சா? அம்மா, வந்துமில்லை போயுமில்லை. இந்த வீட்டுக்குள்ளே கல்லூரி தொழில்னு உறவு வச்சுக்கிட்டு யாரும் இனி நுழையக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. அம்மா, சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு என்னோட கிளம்புற வழியை பாரு என்று தாய் அதட்டிய போது சமீக்தாவின் நெஞ்சை அழுகை அழுத்தியது. இந்த அம்மாவுக்கு அன்பாக இதமாக பேசவே தெரியாதா? எப்பொழுதும் அதட்டி உரட்டி மிரட்டி தான் பேசணுமா? அம்மாவுக்கு தெரியாது. அவள் ஒளித்து வைத்து கொண்டிருந்த அப்பாவின் புகைப்படம் கொண்ட மணிப்பர்சனை மார்புறவுக்கிடையே மெல்ல தடவி பார்த்தாள். நான் இருக்கேன், பயப்படாதே என்று காதலிகள் அப்பா கிசுகிசுப்பது போன்றதொரு பிரமை. ஆமாம், அவள் அப்பாவை வாழ்க்கையில் சந்திக்கவே மாட்டாளா? கண்களில் திரையிட்ட கண்ணீரை காஃபியுடன் வேகமாக விழுங்கினாள்.